ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரியில் வந்து எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் வந்து போடுறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் போடுறதில்லை. இனிமேல் ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ டோன்ட் வரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரியில் வந்து ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி என்னென்னா, ட்ரேசிங் பண்ணுறது ஈஸியா டஃப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் பண்ணுறது ஈஸி. பட் வந்து அந்த ட்ரா பண்ணுறது ரொம்ப இப்போ ட்ராயிங் ஆர்டிஸ்ட்னால் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணிவிடுவாங்க. அதை விட நார்மல் பர்சன் ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ப்ளர்ராக பிக்ஸாக அனுப்பிச்சாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு இருக்கும் பிக்ஸ்லாம். நம்மளோட ஓன் டிசைன் போடுற மாதிரி தான் இருக்கும். சில நேரம் வந்து ஆனால் அதில் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே தாண்டி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறவங்க தான் ஆரி டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஆரிலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்டேயுமே நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்குமே புரியும். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் நான் ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் எப்படி ட்ரேசிங் பண்ணேன்னா, ஃபோன் வச்சு எனக்கு வந்து அப்சர்விங்கில் இருந்தால் போதும், ஜஸ்ட் எனக்கு இதுதான் அப்படின்றத வந்து நான் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு சைடு தான் ட்ரா பண்ணேன், இன்னொரு சைடு வந்து ட்ரா பண்ணல. இன்னொரு சைடு வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே இந்த சைடு பேக் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு எனக்கு ஷேப்ஸ் தான் வேணும், எனக்கு டிசைன்ஸ்லாம் தேவை கிடையாது. பிகாஸ் வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஓன் டிசைன் தான். ஸோ வந்து நான் வந்து ஷேப்ஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து வரைஞ்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் சில நேரம் வந்து நம்ம பொறுமையாக அழகாக வரைஞ்சோன்னா வந்துடும். நிறைய விஷயத்தில் அப்படியே ஆடிடும், ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேசிங் மட்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஷீட் வரைஞ்சி ட்ரேசிங் ஷீட் விற்குது. ட்ரேசிங் ஷீட் என்னென்னா வந்து பஞ்ச் ஆஃப் ட்ரேசிங் ஷீட் வந்து 280 என்னமோ சேல் பண்ணுவாங்க. தென் வந்து சிங்கிள் பீஸாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 1 ஷீட் 10 rupees சம்திங் ஏதோ சேல் பண்ணுறாங்க. நான் வந்து எப்போயோ வாங்கியிருந்தேன். பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ராடக்ட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. 800 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். பிகாஸ் வந்து அந்த 800மே வந்து யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரிலாம் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து புதுசாக எனக்கு தெரிய வந்த உறவுகள்ன்ற மாதிரி தான். எனக்கு நார்மலாக வந்து இப்படி சுற்றி பார்த்தாலே எனக்கு 800 தெரியுமா, 100 தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் 800 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து நிறைய விஷயம் வந்து வெளியே போய் பார்க்கும்போது வந்து பார்த்துருப்பேன். இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்களா அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து ஒரு 800 பீப்புள்ஸ் வந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியுது. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னா, ஒரு கிளாத்து நம்ம என்ன கிளாத்தில் ட்ரேஸ் பண்ண போகிறோம் அந்த கிளாத்தை எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டு, அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க பேப்பர் ட்ராயிங் பண்ணுறது. நீங்கள் வந்து பின் போட்டுக்கிட்டால் 4 சைடுமே பின் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பேப்பரில் ஓட்டை விழுந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா யாரையாவது பிடிக்க சொல்லிக்கலாம்.
பிகாஸ் வந்து நீங்களே பிடிச்சி நீங்களே பண்ணும்போது லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அப்படி அது மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாரையாவது வந்து நீங்கள் பிடிக்க சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அது அழகாக வந்து ட்ரேஸ் ஆகிடும். நான் வந்து ட்ரேஸ் பண்ணும்போதே நீங்கள் பாருங்கள், நான் வந்து பண்ணது வந்து ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து இது வந்து ஷீட்லேருந்து அப்படியே ட்ரேஸ் ஆகுது, அப்படி தான் தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒயிட் பென்சில் கொடுக்கணும். ஒயிட் பென்சில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து இது அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து ஒயிட் பென்சில் கொடுத்தா அது அப்படியே இருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு சைடு வரைஞ்சிட்டேன். நம்ம ஒயிட் பென்சில் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு சைடு வரைய ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டிய ஒரு ஆர்டரு. அதனால் வந்து இது கிறிஸ்மஸ்க்காக வந்த ஒரு ஆர்டரு. அதனால் வந்து நான் எதையுமே வந்து கடகடன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். நான் வரைஞ்சி இந்த சைடுமே நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து வீடியோஸ் வந்து எப்படி போகுது, எப்படி எடுக்கணும் அந்த மைண்ட் செட் கூட இல்லை எனக்கு. எனக்கு ப்ராப்பராக வரைஞ்சி நம்ம இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த சேனல் பொறுத்த வரைக்குமே ஓன் டிசைனாக தான் போடுறோம். எங்கேருந்துமே நம்ம ப்ராடக்ட் வாங்கி ரீசேல் எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை. எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன் மட்டும்தான். நான் வந்து நிறைய லைவ்லேயே வந்து நான் டிசைன் போடுறது உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த சேனலுமே வந்து லைவில் டிசைன்லாம் போட மாட்டாங்க. நிறைய சேனலில் வந்து கிளாத்தை வாங்கி வாங்கி நான் தான் தைச்சேன் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. அது மாதிரி வந்து வாங்கி தைக்கிற எல்லா கிளாத்துமே வந்து சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகிடும். அது வந்து அவங்க வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ரூ. 400வோ இல்லை ரூ. 500வோ எவ்வளோனாலுமே வந்து அந்த கிளாத்தோட ப்ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவ்வளோ இப்போ 500 கொடுத்து நான் வாங்கிய அந்த கிளாத் வந்து ஒரு நான்லாம் வந்து அது மாதிரி கிளாத் வாங்கியிருக்கேன். வாங்கி போடக்கூட இல்லை, அதுக்குள்ளேயே வந்து பிளாக் ஆகிடும். அது மாதிரி வந்து போடவே இல்லாத அதுக்குள்ளேயே பிளாக் ஆகிற கிளாத்தெல்லாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கெல்லாம் எனக்கே வந்து என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கி இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதனால் வந்து அது மாதிரி வந்து நீங்கள் வந்து காசு தான் வேஸ்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. 500 தான் என்கிட்ட இருக்குது, இதுக்கு என்ன டிசைன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட உங்களோட இவங்கக்கிட்ட காட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து என் சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு கையில் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் ஹேண்டு. இன்னொரு கைக்குமே வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நம்ம அழுத்தி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வந்து நம்ம பென்சிலில் பண்ணால் மட்டும்தான் அது ரொம்ப அழுத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து பெனில் பண்ணுறேன். அதனால் வந்து பென்னோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கறனால நமக்கு வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் பண்ணுறேன். நான் வந்து மேலே இருக்க அந்த டிசைனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் அது லைட்டாக ஷேக் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் அந்த டிசைன் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னும் நான் போடலை. நான் இந்த டிசைன் வந்து போட்டு முடித்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கே புரியும் இந்த டிசைன் நான் எதை மெயின் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது வந்து நான் ட்ரேஸ் பண்ணி முடித்தோடனே இப்போ வந்து நிறைய பேர் வந்து ட்ரேஸ் பண்ணுவீங்க. சிலது ஒரு பார்ட் மட்டும் விட்டுட்ருப்பீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே இடத்துல கரெக்டாக எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் வந்து வச்சு போடணும். நானும் வந்து இந்த கர்வ் சைடு வந்து விட்டுட்டேன். ஸோ வந்து அந்த விட்ட சைடை வச்சு நான் வந்து வரைகிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வராது. இல்லைனா பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா இது அன்ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஓகே நம்ம விட்டுட்டோம், நம்ம கையிலே வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, என்னடா இந்த கை இது மாதிரி இருக்குது, இந்த கை இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ வந்து அது ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நீங்கள் ஆரி இதுவாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் நான் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. என்ன டவுட்டாக இருந்தாலுமே